100 கிராம் மட்டன் எலும்பு வச்சு எப்படி சுவையாக சுலபமாக மட்டன் சூப் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி எடுத்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகு, தூளுப்பு, மஞ்சள் தூள், ஒரு கொத்து போல் கருவேப்பிலை. அவ்வளோதாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சீரகம், மிளகு, நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு துண்டுகள், சின்ன வெங்காயத்தை அப்படியே உரித்து அப்படியே சேர்த்துக்கலாம், நறுக்கணும்னு தேவையில்லை. ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் எலும்பு துண்டுங்களை நல்லா 2 முறை கழுவி எடுத்துக்கோங்க. அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இதில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் போல் அந்த மட்டன் எலும்பு துண்டுகள் லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா வேகிறதுக்கு ஒரு செம்பு போல் தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் எலும்புனால கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் 4லேருந்து 5 விசில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ குக்கருக்கு வெயிட்ரு விசில்லாம் போட்டு மூடி வச்சுருங்க. 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சுலபமான முறையில் சுவையான மட்டன் சூப் ரெடி. வீடே கமக்கக்கூடிய மட்டன் சூப் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.